40 பேர் செத்து போயிருக்காங்க. எத்தனையோ பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட கேவலமா சோசியல் மீடியால பிண அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. டிஎம்கே தான் இதுக்கு காரணம், டிவிகே தான் இதுக்கு காரணம்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லார்கிட்டயுமே இருக்கணும். பொதுமக்கள், குழந்தைங்கள, பெண்கள, வயசானவங்கள, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் எதுக்கு நீங்க கூட்டு போறீங்க? விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாமே அரசியல் கூட்டம் மட்டும் கிடையாது. விஜய் ஒரு நடிகர், விஜய்க்கான ஃபேன்ஸ் கிளப்பும் சேர்ந்து தான் அந்த கூட்டத்தில் இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு அரசியல் தெளிவோட அவேர்னஸோட இருங்க. கொடிக்கம்பம் மாட்டும் போது கரண்ட் அடிச்சு சாகுறது, ஃப்ளெக்ஸ் ஒட்டும் போது அதுல இருந்து கீழே விழுந்து சாகுறது, விஜய் ரோட்ல போகும்போது பின்னாடியே போறது, ஹெல்மெட் போடாம போறது, வண்டியில இருந்து கீழே விழுகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றீங்க. தயவு செஞ்சு சிவிக் சென்ஸோட நடந்துக்குங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தாதீங்க. குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போகாதீங்க. கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஏற்கனவே மெரினால ஏர் ஷோல இறந்து போயிருந்தது பாதுகாப்பு சரியில்லை. அப்போ ஒரு ஆர்கனைஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதே மாதிரி இஷ்யூ மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன், எமர்ஜென்சி எவாக்குவேஷன், மெடிக்கல் டீம் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக வச்சுருந்துருக்கணும். உங்களுக்கு ஹெட் கவுண்ட் கூடுது, நிறைய பேர் வராங்க, எக்ஸ்பெக்டட் பீப்புளை விட அதிகமாக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் அதிகமாக தான் பண்ணியிருந்துருக்கணும். அதை கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதை கவர்மெண்ட் பண்ணலை. அவங்கள அந்த அந்த விஷயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். டிவிகேல இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே, குழந்தைகள், பெண்கள் கூட்டம் அதிகமாக கூடுது அப்படின்னா அங்கேயே நிப்பாட்டி அவங்கள எல்லாம் வீட்டுக்கு போங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு வராமல் இருந்திருக்கணும். கவர்மெண்ட் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பப்ளிக் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிவிகே ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.